Hi, hello friends. Welcome back to my channel Kokila Times. நீங்க இதான் Kokila Times first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம். ஸோ நான் நேற்று என்னென்னலாம் பூஜை பண்ணேன், சுவாமிக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணேங்கிறதையும் இந்த டே எனக்கு சண்டே எப்படி போகுதுங்கிறது இந்த வ்ளாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி 5 o'clock பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு. சாட்டர்டே இன்றைக்கி கொஞ்சம் நிறையா பூஜை பண்ணும் 2வது வாரம்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்ரேஷன். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். அப்புறம் வடை போட்டுட்ருக்கேன். நான் வடை மாலை போடணுன்னு சொல்லிட்டு 2வது வாரம் வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வடை மாலைக்கு வடை எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி நெய்வேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, அப்புறம் மகா நெய்வேத்தியம். இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நான் சுவாமிக்கு நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை கொஞ்சம் வெளியவும் வேலை இருந்தது எனக்கு. ஸோ சீக்கிரமாக பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 9க்குள்ளே நான் வெளியவும் கிளம்பிட்டேன். பூஜை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் நாமாவளி இருக்கும். அந்த நாமாவளி 108 நாமாவளி பூஜை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதோட என் பூஜையும் முடிச்சுட்டேன். நம்ம கடவுள்கிட்ட மனசார நம்ம வேண்டுதலை வைக்கும்போது அவர் அந்த வேண்டுதலையும் எல்லாம் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையாக இருக்கும். அந்த நம்பிக்கை மட்டும் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. கடவுள் தான் என்றைக்கு நம்ம காப்பாற்ற. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் மனுஷங்க கூட நம்மளை கைவிட்டுருவாங்க. கடவுள் என்றைக்குமே நம்ம கைவிட மாட்டாங்க. காலையில் போயிட்டு ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு மாடு மலைக்கு ஒதுங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தது சாட்டர்டே. அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் 4:50க்கு நான் எழுந்திரிச்சேன். 5:15 5:20க்குள்ளே விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கேற்றி முடிச்சுட்டு சுவாமிக்கு பார்த்திங்கன்னா கற்பூரம் எல்லாமே நான் காமிச்சிட்ருக்கேன். நாள் பண்ண பூஜையோட பூவெல்லாம் இன்னும் நிர்மாலயம் பண்ணலை. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு விளக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மார்னிங் பால் வச்சுட்டு நான் பாலெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ராகி அடை தான் செஞ்சேன். ராகி அடை ஃபஸ்ட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு ராகி மாவு 2 கப்புனா அரிசி மாவு 1 கப்பு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே போட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இது மாதிரி தட்டணும். நம்ம தட்டிட்டு நம்ம அடுப்பில் இது மாதிரி போட்டு ஒரு பக்கம் போட்டு திருப்பி எடுக்கணும். நம்ம இது கொஞ்சம் வேகிறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். நம்ம ஏன்னா திக்காக தான் தட்டியிருக்கோம், கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். கையை வச்சும் நம்ம இப்படி தட்டலாம், இல்லைனா நம்ம உள்ளங்கை வச்சு அமுத்தலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதே ஒர்க்குக்காக வெளியே போயிட்டு ஈவினிங் வரும்போது அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்தோம். 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, வெளியே என்னென்ன வாங்கணுமோ மார்க்கெட்லேருந்து அது எல்லாமே வாங்கிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் 6:30க்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வாங்கினது எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்கேன். நான் கவர் போட்டு வச்சா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்ருக்கேன். நான் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தாங்க அம்மா. ஸோ நைட்டு சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் மட்டும் அரைச்சிட்டு நைட்டு டின்னர் சப்பாத்தி சாப்பிட்டோம். அவ்வளோதான். சாட்டர்டே அண்ட் சண்டேயோட வீடியோஸ் முடிஞ்சுது. நீங்கள் வீக்கெண்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் போவீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோகிலா டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.